சத்தியமாக இல்லை. நல்ல இன்ட்ரடக்ஷன். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி. அப்புறமே இந்த படத்தை எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்னது ஒரு பெரிய லிஸ்ட்டு. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். சட்டை, பேண்ட்டு, ஷூ எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொடுத்தாங்க. எப்படி வந்தேன்னு தெரில. ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தேன் காலேஜ் படிக்கிறப்போ. என்னடா 10 அரியர் இருக்குது, வீட்டில் வேலைக்கு போகலையான்னு கேட்பாங்க. என்ன பண்ணலான்றப்போ சரி கேமரா வீடு அப்படின்னு எடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தேன். அது தெரியாமல் அமிச்சோம். அது கலைஞர் டிவியில் செலக்ட் பண்ணிட்டாங்க, நாளை இயக்குனர் ஷோவில். சரி இருப்பா இது அப்புறம் சரி அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் கனவு கிடையாது சினிமா வரணும், சினிமா பண்ணணும் அப்படின்னா. காலேஜ் படிக்கிறப்போ என்னை ஒரு ஸ்கிட்டு பண்ண விடாமல் தடுத்தாங்க எங்கள் காலேஜில். விட்றா இது நம்ம எடுப்போம்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது தான். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அது நாளை இயக்குனர் செலக்ட் ஆச்சு. அப்போது எங்கள் குரு தான் ஜட்ஜு எனக்கு. அவரை எப்படி ஏமாற்றனோ வேலை வாங்கினோ அதே மாதிரி தான் எங்கள் ப்ரொடியூசரையும் ஏமாற்றிருக்கேன். ஆனால் படம் பார்த்துட்டு ஏமாறலன்னாரு. இந்த ப்ரொடியூசர்னால் பார்த்துட்டு தம்பி தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னாரு. நான் கைலாஷ் போயிருந்தேன், கைலாஷில் இருக்கேன். போதுண்டா நீங்கள் படம் எடுத்தது, நான் கைலாஷ்கே போகிறேன்டான்ட்டு போயிட்டேன். அங்கே இருக்கிறப்போ விட்டல் சார் கூப்பிட்டு தம்பி தப்பிச்சிட்டோம் அப்படின்னாரு. வந்துட்டேன் இருங்க, அடுத்த படம் ஆரம்பிப்போம் அப்படின்னு. அதாவது ரொம்ப சீரியஸான ப்ரொடியூசரு. ரொம்ப எனக்கு எல்லாமே அமைஞ்சது அப்படி தான். எங்கள் டைரக்டரு செம்ம ஜாலியாக இருப்பார் நாளை இயக்குனரில். சரி அதே மாதிரியே இருப்பாருன்னு நினச்சி அதே மாதிரி பேசியிருந்தேன் ஆஃபீஸில். வச்சாரும் ஒன்று முதுகில் டேய் போடா அப்படின்னாரு. அன்னைக்கு போனவன் தான். அதுக்கப்புறம் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பேன். அவர் கோவம் வரப்பெல்லாம் கூப்பிட்டு அடிப்பார். எவனா பண்ணிட்டு போயிடுவாங்க. டேய் எங்கடா அப்படின்னா எல்லாமே இருப்பானுங்க. ஏதாவது ஒன்று தப்பு நடந்திருக்கும், திரும்பி பார்த்தா எவனுமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் நிற்பேன். வைப்பார் ஒன்று போ அப்படி. சரி சார் தேங்க்ஸ் சார். அப்படி அடி வாங்கி அவர்கிட்ட கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டு அவர் ஷூட்டிங் போனப்போ நான் அப்படியே இந்த பக்கமாக ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு. ஸ்கிரிப்ட் நான் பண்ணல, அது சார் தப்பாக நினச்சிட்டாரு. ஸ்கிரிப்ட்னா இல்லை, கதை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஜாலியாக ஒரு படம் பண்ணோம். ஃபஸ்ட்டு படம் என்டர்டெயின்மெண்ட்டு. நம்மளை ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்துனா சொல்லிக்கலாம். இன்னும் அதுக்கு வயசு நிறையா இருக்குது, இன்னும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு எனக்கு என்ன தெரியுமா தான் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியாக காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணுவோம், காலேஜ் பிடிச்சோன்னே படம் எடுக்க வந்துட்டோம் அப்படின்றப்ப காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். எது பேசினாலும் எவ்வளோ சீரியஸான ஃப்ரெண்டு மச்சான் அப்பா செத்துட்டார் மச்சான், விடு மச்சான் ஜாலி மச்சான் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதுதான் பிளாக் காமெடின்னாங்க. அப்புறம் தான் சரி ரைட் ஓகே இதுதான் போல் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்த கதை. படம் கதை கிடையாது. அப்புறம் ஜி சாரை போய் அதே மாதிரி பாஸ்கர்னு பசங்க ப்ரொடக்ஷன் சார் மேனேஜர் தான். இது தெரியாது சாருக்கு. அந்த மேனேஜர் சார் தான் ஹெல்ப் பண்ணார். ஜெகதீஷ் சார் சொன்னேன். அப்புறம் சண்முகம் அடங்காதை டைரக்டரு, அப்புறம் வெங்கட்னு ஒரு மேனேஜர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணாங்க. எனக்கு ஷார்ட் ஃபிலிமில் 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தனா என்னை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொண்டு போனாங்க. நானும் பி சங்கர் கேமராமேன் சாரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் திரும்பி வருது கேமராக்கு ரெண்ட் கொடுக்காமலாம் நிற்கிறோம். அப்போனா ஒருத்தர் அடகு வச்சு மச்சான் கூடுவா மச்சான் அப்படின்னா அப்படி தான் நிறையா வந்தோம். ஸோ அதே டீம் தான் ஷார்ட் ஃபிலிம் டீம். சங்கர் கேமராமேனு, எடிட்டர் மனோஜ். ஸோ அதே டீமில் தான் வந்தோம். அப்போ நாங்கள் எப்படி இருப்போம், ஜாலியாக இருப்போம். அதே மாதிரி பார்த்தா எனக்கு ஏற்ற மாதிரியே ப்ரொடியூசர் அப்படியே சிக்கிட்டார். என்ன நான் போய் அடுத்து சார் இந்த மாதிரி சார் அது சொதப்பிச்சு சார், பயமாக இருக்குது சார், சும்மா ஒன்றும் இல்லை போய் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு போனேன். அந்த மாதிரி சார் சொதப்பிச்சா ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். விடு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கோ. என்னையா நீ சரி கிடச்சிட்ட விடு அப்படியே முடிச்சிட்டேன். அப்புறம் சரி அப்படியே போயிட்டுருக்கப்போ ரவி சார் அங்கே வாண்டடாக வந்தார். சார் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சார், வாங்க நான் கதை சொன்னேன். ப்ரொடியூசர் 4 கோடியில் பண்ணலாம் பிரசாந்த் அப்படின்னாரு. ஐயோ 4 கோடினா இதை பண்ண தெரியாது எனக்கு, கரெக்டாக ஷெட்யூல் போடணுமே என்னன்னு யோசிச்சிருக்கப்போ இவர் வந்துட்டாரா வா இன்னும் 2 கோடி போடு 60 தான் எடுப்போம். அப்படி ஆரம்பித்த அப்புறம் தான் சத்தியமாக வந்துடும் நினைக்கிறேன் சார், ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்புறமே அடிப்பாங்க கூப்பிட்டு போய் ட்ரீட் வாங்கிட்டு. எனக்கு நான் அந்த டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதனால் நிறையா சாப்பிடுவேன். எனக்கு கோவம் வரப்போ நான் சாப்பிடுவேன். அது இமோஷனல் ஈட்டர்னு ஒரு டிஸார்டர் இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க. அதுவும் பசங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இப்படி ஒரு லைன் இருக்கே அப்படின்னு தான் சுட்டுட்டு வந்தது. ஸோ அதனால தான் நிறையா தேடி சாப்பிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் ஹீரோ அப்படி தான் போய் கதை சொன்னேன்.
கஸ்டமர் பர்சன் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. சரி ரைட் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு போவேன் அப்படின்னாரு. சரி ஓகே, திரும்ப வந்து என்ன ஒர்க் பண்ண சொல்கிறாப்புல, எனக்கு தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணிட்டேன், வரவா அப்படின்னு. வா வா அப்படின்னா போய் உட்காந்து 2 சீன் கூட சொல்லலை. சூப்பராக பண்ணலாடா, எங்க அப்பா இது முன்னாடியே திருத்திருந்தா அப்போவே சொல்லியிருப்பேனேப்பா. ரொம்ப கான்ஃபிடண்ட்டான பர்சன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லாத்தையுமே எல்லா பாசிட்டிவுமே இழுக்கும். எப்படின்னே தெரியல. அது பாஷா எங்கள் ஆண்டனின்னு டைட்டிலோட போனேன். வேறு டைட்டில், அந்த டைட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அப்புறம் அவரை பார்த்தேன். ஒரு சைடில் பார்க்குறப்போ ப்ரூஸ்லி மாதிரியே இருக்கார் அப்படின்னு எங்கள் டேரக்டர்கிட்ட போய், சார் ப்ரூஸ் சார் எங்கள் டேரக்டர்கிட்ட போய் ப்ரூஸின்னு வைக்காமலான்னு கேட்டேன். சார் வைடா சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார். அப்படி தான் வச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. வேறு அப்படி தான் ஜாலியாக எடுக்க ஆரம்பித்தோம். ரொம்ப ஜாலியாக போவோம். ரொம்ப எனக்கு என் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு ஒன்றே ஒன்று மட்டும் நடக்கல, சத்யம் சினிமாஸில் ஆடியோ லான்ச் பண்ணல, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. என்ன கேட்டாலும் கொடுப்பாரு. அந்த கேமராமேனா பாவம், என்னடா இப்படி இருக்காரு, என்னடா என்னண்ணே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. என்னடா எது கேட்டாலும் தராறா. சரி விடுங்கண்ணே எடுங்கண்ணே, அப்புறம் ஏண்ணே டென்ஷனாக வரீங்க, எடுங்க. அப்படி எடுத்தோம். ரொம்ப ஃப்ரீடம் இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப அப்படி எடுத்துருக்கோம் படம். ப்ரூஸ்லின்னு ஜி சார் எடுத்து அடிப்பார் எல்லாத்தையும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான். கதைன்னா ஒன்றும் கிடையாது. ஜாலியாக எந்த வித லாஜிக்கும் இல்லாமல் வந்து தேட்டரில் வந்து ஒரு 2 மணி நேரம் சிரிச்சுட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான், எனக்கு பயமாக இருக்குது. அதான் ஜி சார் தான் எது அவரை போட்டு நான் டைட்டில் வச்சாலும் நல்லாயிருக்கு, டிசைன் பண்ணாலும் நல்லாயிருக்கு, எது பண்ணாலும் அவருக்கு நல்லா இருக்குது. அது அவரோட டைம் தான் எங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு போனது. ஸோ படம் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை யுக்டரில் ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்கிறப்ப எனக்கு பாண்டியராஜ் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து வர்றதுக்கு காரணமே அவர் தான். அதனால தான் பிரசாந்த் பாண்டியராஜன் யாரும் கேட்குறப்ப எங்கள் அப்பா பேர் தான். ஆனால் ஃபீல்டர் யாராவது அப்பா பேர் பாண்டியராஜான்னு கேட்டால் ஆமான்றேன், டேரக்டர் பேர் அப்படின்னா ஆமாம் அப்படின்பேன். ஏன்னா என்னை 19 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்கன்னா 19 வயசுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் எங்கள் டேரக்டர் தான் வளர்த்தாரு. இருங்க சீரியஸாக இல்லை சார், சீரியஸாக அவர் எப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே காட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா தெரியாது சொல்லலை. நாளை இவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்தாரு, ஒன்றுமே தெரியாமல் நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாரு. அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணார். இல்லை அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து அவர்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் போட்டு படம் காட்டுறப்போ நான் என்கிட்ட நீ என்னடா கற்றுக்கிட்டேன் அப்படின்றத அவர் கேட்கக்கூடாது. அதுக்காக அந்த படத்தை நான் வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படம். அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணேன், வேறு ஒன்றுமே சத்தியமாக வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி போய் என் கதை சொல்லனா அப்புறம் திட்டிடுவார், இதெல்லாம் ஒரு கதை, இதை போய் நீ எடுக்க போகிற அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட போட்டு விட்டாருன்னா என்ன, ஏன்னா ஃப்ரெண்டு வேறு ப்ரொடியூசர் எதுவும் போட்டு விட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னா சொல்ல போனேன். அதுக்கப்புறம் அப்புறம் திட்டி அனுப்பிச்சிட்டாரு, போட நான் படமாக தான் பார்ப்பேன் அப்படின்னு திட்டி அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த தடவை விட மாட்டேன், எப்படியா போய் கையில் காலில் விழுந்தாது ஆர்டிஸ்ட்க்கு எடுத்து போய் வீட்டில் வச்சுட்டேன் ஆஃபீஸில். நீங்கள் எப்போ பார்த்துட்டு சொல்கிறீங்களோ அப்போ தான் சென்சாருக்கு அனுப்புவோம்.